வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, தமிழ்நாடு ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு, அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும், விண்ணப்பிக்கக்கூடிய முறைகள், விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், சமர்ப்பிக்கக்கூடிய ஆவணங்கள், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டு, ஃபெயிலானவர்கள் அடுத்து என்ன தேர்வு எழுதுவது தயாராக வேண்டும், அதேபோல் ஆசிரியர் தரப்பில் அரசு தரப்பில் இப்போ தேர்வு எழுதுவர்கள் என்னென்ன கோரிக்கை வச்சுருக்காங்க அதை பற்றிய தகவலை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சிறப்பு தகுதி தேர்வு, அதாவது ஒர்க்கிங் டீச்சர்ஸ், ஸ்பெஷல் டெட் ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தங்களுக்கான பணிச்சான்று வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதால் அதற்கான கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று ஒரு சில தரப்பினர் கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு தேர்வு பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள், தேர்ச்சி மதிப்பெண்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனைத்து கேட்டகரிக்கும், ஜென்ரல் கேட்டகரி அதுமாதிரி ஒவ்வொரு அனைத்து கேட்டகரிக்கும் பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் பாஸ் மார்க்காக வழங்கப்பட வேண்டும். அப்படினால பார்த்திங்கன்னா அதனால் தேர்ச்சி விகிதங்கள் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டு கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அரசு அவர்களுக்கு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள், அதாவது இணையதளம் மூலமாக, ஆன்லைன் மூலமாக அதாவது ஜூம் ஆப் செயலி மூலமாக அவர்களுக்கு இணையதளத்தில் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதற்கான வழிமுறைகளும் பின்பற்றப்படுகிறது. அதற்கான ஜூம் ஐடி மற்றும் பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருக்காங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா அந்த விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா தேர்ச்சி அதை டெட் எழுத பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கவங்க விண்ணப்பிக்கணும். இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா பேப்பர் 1 எழுதக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு என்னென்ன ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் கொடுத்துருந்தோம். பேப்பர் 2 விண்ணப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி அதாவது 12th மார்க் ஷீட்டு, அதேபோல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், யூஜி டிகிரியோடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, கன்சாலேட்டடு ஆல் செமஸ்டருடைய மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா பிஎட்டோட கன்சல்டேட்டட் ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட் சப்மிட் பண்ணணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதேபோல் உங்களுடைய சிக்னேச்சர் கொடுக்கணும். அதேபோல் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் மெயினாக பேப்பர் 2 சப்மிட் பண்ணுறவங்க அதேமாதிரி பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஜி யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா அதனுடைய ஆல் கன்சல்டேட்டர் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு அனைத்தும் சப்மிட் பண்ணணும். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். எல்லாமே பண்ணணும். அதாவது உங்களுடைய டிகிரி என்னென்ன டிகிரி முடிச்சிங்களோ அது அனைத்து டிகிரியோடைய மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதேபோல் உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் என்னென்ன ஒரு ஃபைல் ஃபார்மெட்டில் இருக்கணும், அதே மாதிரி அதனுடைய ஃபைல் சைஸ் என்ன அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே அந்த ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த என்னென்ன ஃபைல் சைஸ் வேணும், என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிக்கேன். அதனுடைய லிங்க் நான் அப்படியே லாஸ்ட் லிங்க்கை அப்டேட் பண்ணுறேன், இண்டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா டெட் 2 அதாவது பேப்பர் டிஎன்டிடி ஆசிரியர் சிறப்பு தகுதி, அதாவது டெட் ஃபார் ஸ்பெஷல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் அவங்களுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் கொண்டு வந்தீங்கன்னா எந்த ஒரு காலதாமதம் இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். அதேபோல் பார்த்திங்கன்னா அது மெயினாக நமக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா அந்த ஆவணங்களை நீங்கள் உங்களுடைய அந்த பணிச்சான்று இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் சமர்ப்பிக்கணும். இதுதான் முக்கியம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆவணங்களை கொடுக்கல. இதில் அந்த ஆவணங்களை நீங்கள் பணிச்சான்று, அதாவது ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் பார்த்திங்களா, அதை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அந்த ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணால் தான் நம்ம அதனுடைய காலதாமதம் ஏற்படுறதால அந்த விண்ணப்பிப்பதற்கான நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒர்க்கிங் சர்டிஃபிகேட்டை நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அதனால் எல்லாத்தையும் தயார் நிலையில் வைத்துக்கொண்டு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா எளிய முறையில் விண்ணப்பிச்சிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஆச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.